பத்தி பார்க்க போறோம். சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல ஒரு அப்கமிங் ரா டேலண்ட்டை பிக் பண்ணியிருப்பாங்க. வன்ஷ் பேடி அப்படிங்கிற டெல்லியை சேர்ந்த வீரரை வந்து 55 lakhs கொடுத்து எடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிக்கை நோட்டீஸே பண்ணல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இப்போ போஸ்ட் பண்ண போறோம். வன்ஷ் பேடி யாரு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீடைலாக தெரிஞ்சுக்கலாம். வன்ஷ் பேடி பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ டெஃபினெட்லி வந்து நம்ம பேக்கப்பாக தான் எடுத்திருக்கோம் இவரை. அண்ட் இவர் வந்து டெல்லியை சேர்ந்தவர்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் நடக்குது, அதே மாதிரி டெல்லியில் டெல்லி பிரீமியர் லீக் இந்த வருஷம் 2024 நடந்தது. ஸோ அதில் பார்த்தோன்னா புராணி டெல்லி டீமுக்காக இவர் பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் பார்த்தோன்னா 9 மேட்சஸ்ல 221 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட்லாம் கன்சிஸ்டன்டா 180 மேல மெயின்டைன் பண்றாரு. டெஃபினெட்லி வந்து செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு டேலண்ட் தான். நான் சில கிளிப்பிங்ஸ் இப்போ அட்டாச் பண்றேன். அவர் வந்து டெல்லி டீம், அதாவது இந்த புராணி டெல்லி டீமுக்காக பிளே பண்ண சில கிளிப்பிங்ஸ் அட்டாச் பண்றேன். அதை போய் பாருங்க. இவர் ஸ்பின்னர்ஸ் ஆடுற விதத்தை பார்த்து எனக்கு அந்த சமீர் ரிஸ்வியோட அந்த வைப்ஸ் வருது. லாஸ்ட் சீசன் ரஷீத் கான் எதிராக நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் 2 balls அவரோட ஐபிஎல் டெபியூவில் வந்து மனுஷன் 2 6 பொழந்து கட்டியிருப்பாரு. அந்த இதை கண்டினியூ பண்ணுவார் நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் இந்த வன்ஷ் பேடியை பார்க்குறப்போ ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்காருங்க. அவர் விளையாடுற எந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ், அதாவது லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிளே பண்ணுறாரு. டெஃபினெட்லி இவரை பார்க்குறப்போ டீம் பிளேயராக தாங்க தெரியுறாரு. இந்த ஓன் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ஓன் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காக பிளே பண்ணுற மாதிரி தெரியல. டீமுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஜெயிக்க வைக்க பார்க்கறது. ஸோ புராணி டெல்லி டீமுக்காக நல்லாவே கேமியோலாம் பண்ணியிருக்காருங்க. வராரு, அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளிஸ்டரிங் நாக் ஆடிட்டு வந்து அவுட் ஆகிட்டு போறாரு. ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு தேவை. நம்ம எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் எங்கடான்னு கத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அன்னோன் டேலண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரெகக்னைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணினா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஒரு விதத்தில் அவங்களோட கேம்லையுமே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அன்கேப்டு டேலண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேசஸ் சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணுங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேருக்கு இங்கே சோஷியல் மீடியாவில் வந்து ஆக்டிவாக தான் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து இன்னுமே சில கிளிப்பிங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையுமே பாருங்க. பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் அரைக்குழியா போட்டால் போகிற ஸ்ட்ரெயிட் ஓவர் த பவுலர் செட் தான். ரொம்ப துருன்னு இருக்காரு. அண்ட் அதே சமயத்தில் நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் பிளே பண்ணுறாரு. இந்த மாதிரி இனோவேட் பண்ணி 360 அடிப்பேன்டா, ரிவர்ஸ் ஸ்கூப்பில் அடிப்பேன்டா, பேடில் ஸ்வீப்டா அப்படி இப்படின்னு எதுவும் பண்ணாமல் நார்மலாக பேட்டில் பால் படுறது 6 போகுது. இதுதான் வந்து அவர் ரிப்பீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆடும். இப்போ வர நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நானும் வந்து இனோவேட் பண்ணி ஆட வேண்டாம், அது பண்ணுறதுனாலே வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு நீங்கள் ப்ளே பண்ணாலே வந்து டீம்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து வன்ஷ் பேடி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நான் டெஃபினெட்லி வன்ஷ் பேடியை சிஎஸ்கேட கலர்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வன்ஷ் பேடியை முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரியுமா, ஆர் இப்போ வந்து நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸை டெஃபினட்டாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.